இந்த கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். கேப்சிகம் வச்சு கேப்சிகம் சட்னி. குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ்லேருந்து கேப்சிகம் எல்லாம் ஒதுக்குறாங்களா? சாண்ட்விச்சில் கேப்சிகம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்றாங்களா? அப்போது மஸ்ட் ட்ரை டிஷ் இந்த கேப்சிகம் வச்சு ஒரு சட்னி பண்ணலாமா? கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் நம்ம அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா, நான் 4 வரமிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன் வதக்கிட்டு நம்ம 4 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு துண்டு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் கூடவே நம்ம மீடியம் சைஸ் கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா சுருளை வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வேணும்னா நம்ம சட்னி அரைச்சிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு தேங்காய் போட்டிருக்கேன். நம்ம போட்டப்போ இருந்த கேப்சிகம் கலர் இப்போ நல்லாவே மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு கொட்டை புளியை ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் சட்னி அரைச்சாச்சு. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது தாளிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். சூடாக இட்லி கூட இந்த கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க மறுபடியும் கேட்பாங்க. ட்ரை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.